ஹலோ வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு வீடியோ இதை பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6 months கழிச்சு இன்றைக்கி தான் நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் ஏதாவது ஹோட்டல் போய் சாப்பிட்லான்ட்டு ஒரு ஜாலியாக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் வந்து நியூவாக, அதாவது இன்றைக்கி தான் புதுசாக அந்த ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, கூடு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த கேஎம்எஸ் அப்படி இல்லாட்டி பழனியப்பா, ஸோ இந்த மாதிரி ஹோட்டல் தான் புதுக்கோட்டை மக்களுக்கு தெரியும். ஸோ அங்கே தான் நான் இது வரைக்கும் போயிருக்கோம். இன்றைக்கி தான் சரி, இது ஆல்ரெடி இங்கே சாப்பிட்ருக்காங்க, ஸோ நல்லாயிருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ ஃபிஷ்ஷும் அங்கே கலர் ஃபிஷ்ஷும் அந்த வந்து சூப்பராக இருந்தது. உள்ள என்ட்ரன்ஸில் இது வந்து சேலும் பண்ணுறாங்களாம். ஸோ கலர் ஃபிஷ் ஸோ சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. ஸோ வந்து உள்ளே போயாச்சு. உண்மையாகவே சொல்ல போகணுன்னா உள்ளே வந்து ஏசி ஹால் அண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அந்த ஹோட்டலோட இது சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் சாப்பிட்றனோ இல்லையோ, எனக்கு வந்து சாப்பிட்ற அந்த இடம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். செகண்ட் தான் ஃபுட்டு உண்மையாகவே சொல்லணுன்னா. ஓகே, நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தா, ஆர்டர் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னாங்க. பார்த்தா பெரிய பிளேட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, ஒரு 10 minutes ஆச்சு. உண்மையாக பயங்கர பசி. 2:30க்கு வந்தோம் ஆஃப்டர்நூன். அதை பார்த்தோன்னே அப்பா அப்படின்ட்டு ஆகிப்போச்சு. மந்தி பிரியாணி அங்கே இதுக்கு பேர். நெக்ஸ்ட் வந்து பஃபே பெப்பர் சிக்கன் அப்படின்னு சொன்னாங்க சுரேஷ். உண்மையான ரெண்டுமே நான் சாப்பிட்டது கிடையாது. ஒன்லி சிக்கன் பிரியாணி மட்டும்தான் நான் சாப்பிட்ருக்கேன். இது அரேபியன் ஓட சேர்ந்தது போல். சைனீஸ், அரேபியன், அதுக்கப்புறம் கான்டினென்டல் அண்ட் பிரியாணி. ஸோ எல்லாமே இங்கே நம்ம கூட ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது. முக்கியமாக இது ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டால் நம்ம ஒரு 5 to 6 members தாராளமாக ஜாலியாக போகலாம் குழந்தைங்களோட. உண்மையாக இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் சாப்பிட்ட ஒரு இது இருந்தது. அந்த ஃபீல் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மந்தி பிரியாணி உண்மையாகவே நான் 100%க்கு 100% எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தது. உண்மையாகவே அந்த சிக்கன், அதாவது மோஸ்ட் அந்த மாதிரி சிக்கன் பீஸ் நான் சாப்பிட மாட்டேன். இது வந்து டீப் ஃப்ரை பண்ணி பெப்பர் சிக்கன் நல்லா தூக்கலாக காரமாக இருந்தது. பிகாஸ் அது கொஞ்சம் காரம் இல்லாத பிரியாணினால இதை நம்ம சாப்பிட்றப்போ நல்லா சூப்பராக இருந்தது. அண்ட் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த சாஸ், டொமேட்டோ சாஸ், அந்த புதினாவோட அந்த ஃப்ளேவர், நெக்ஸ்ட்டு தயிர் பச்சடி, ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்புறம் மயோனஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தொட்டு சாப்பிட்றோம், இன்னும் சூப்பராக இருந்துச்சு. தேஜுக்கு நல்ல ஒரு விருந்தாகி போச்சு. அவளுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணி, முக்கியமாக என்னோட கசின் ரிதீஷும் எங்கள் அம்மாவும் கூட வந்திருந்தாங்க. அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஒரு 4 to 5 members வந்து சாப்பிட்ட ஒரு திருப்தி இருந்தது. அது போக மிச்சமும் கொஞ்சம் நிறையவே இருந்தது. ஸோ அதை வந்து பேக் பண்ணியாச்சு. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம். இதில் வேறு பிரபஞ்சன் வேறு, அம்மா அம்மா அவனுக்கு இந்த ரைஸ் ரொம்ப பிடிச்சது போல், சூப்பராக இருந்து. ஸோ அந்த சதர் பீஸ் ரொம்ப ஃப்ரெஷ் வந்து சாஃப்டாக நல்லா வெந்திருந்தது. உள்ள காரத்தோடு நல்லா இறங்கியிருந்தது. உண்மையாகவே சூப்பராக நான் என்ஜாய் பண்ணினேன். ஸோ கிட்டத்தட்ட 2 hours ஆச்சு அங்கேருந்து கிளம்புறதுக்கு. ஸோ நல்லா ருசிச்சு அந்த பீஸை நான் ஒரே ஒரு லெக் பீஸ் தான் சாப்பிட்டேன். உண்மையாக நான் சாப்பிட மாட்டேன். ஸோ அந்த சாப்பாடோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. பிரபஞ்சனும் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி சூப்பர். இதெல்லாம் சொல்லிட்டு இதோட ரேட் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1160 அந்த மாதிரி தான் வந்தது. உண்மையாகவே நம்மளோட ரீசனபிள் அமௌண்ட்டாக இருந்துச்சு. 5 பேர் சாப்பிட்றதுக்கு. இதே வெளியில் போயிருந்தால் 2000 ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் போய் என்ஜாய்